இஸ்லாம்டா என்ன? புகாரியில் ஒரு ஹதீஸ் ஒன்று வருது, அத்தீனு அந்நசீஹா. தீனுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் பிறர் நலம் நாடுது. பிறருக்கு நலம் நாடுறது தான் தீனு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்முடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கார், அவர் பாவமான செயல்களை செய்கிறார், மது அருந்துறார். அவரை போய் நம்ம தடுக்கிறோம், அவருக்கு நலம் நாடுறது தானே அது. நம்ம போய் அவரை தடுக்கிறோம், மது அருந்தாத, மது அருந்துனா உன் உடம்புக்கும் கேடு, உன் குடும்பத்துக்கும் கேடு, நாளை மறுமையில் அல்லாவின் தண்டனைக்கும் ஆளாவாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ சொல்லும் போது என்ன ஆகும்? நலம் நாடுதல். அந்த சகோதரனுக்கு நம்ம நலம் நாடும். ஒருத்தர் தொழுவாமல் இருக்கிறாரு, அவரை போய் சகோதரர் நீங்கள் தொழுவுங்கன்னு சொல்கிறோம். அப்போ அது என்னது? பிறர் நலம் நாடுதல். இஸ்லாம்ங்கிறதே நலம் நாடுதல் தான். அப்போ அவர் தொழுகாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அவருக்கு அந்த ஒழுக்க மாண்புகள் அவர்கிட்ட இருக்காது. தொழுகையாளியாக இருப்பாரையானால் அதுக்காக எல்லா தொழுகையாளியும் ஒழுக்க மாண்பு உள்ளவர்கள் தான் சொல்ல முடியாது. சிலர் அந்த தக்குவா இரையச்சம் இல்லாமல் தொழக்கூடியவர்கள் கூட இருக்கிறாங்க. ஏதோ தொழுதமா ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்காக தொழக்கூடாது. அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வோடு நாம் பேசி கொண்டிருக்கின்றோம் என்ற அடிப்படையில் தொழுகிறாங்க. பார்த்தீங்களா? அந்த தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ் தஆலா திருமுறையிலே சொல்கிறான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். தொழுகையாளிகளுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணுவானா, தீனுடைய விஷயங்களை அல்லாஹ் கற்றுக் கொடுப்பேன்னு ஒரு வசனத்தில் சொல்கிறான். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தீனுங்கிறது பிறர் நலம் நாடுதல் தான். அப்போ அப்படிப்பட்ட அழகான ஒரு அமைப்பு முறை, அழகான ஒரு ஒழுக்க மாண்புகளை கொண்ட ஒரு மார்க்கம்